மாணவர்களே, நாங்கள் இன்று முதல் காணொளியின் தொடர்ச்சியான விடயத்தை பார்ப்போம். அதில் இலங்கைக்கு மழைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும் வழிகள். அதில் நாம் மேற்காவுகை மழை, பருவக்காற்று மழை பற்றி பார்த்தோம். இன்று சூறாவளி மழை பற்றி பார்ப்போம். சூறாவளி மழை மூலம் எங்களுக்கு மழைவீழ்ச்சி கிடைக்கும் அதே வேளை இது அனர்த்தமாகவும் ஏற்படுகின்றது. அதாவது அதிகளவு மழைவீழ்ச்சி கிடைக்கும் போது வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, சொத்துக்கள் சேதமடைதல் போன்ற செயற்பாடுகளும் ஏற்படுகின்றது. அதாவது இந்த சூறாவளி வங்களா விரிகுடாவில் ஏற்படுற தாளமுக்கம் காரணமாக இலங்கையின் ஊடாக வடமேற்கு திசை நோக்கி பயணிக்கும். இதனால் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் அதிக மழைவீழ்ச்சியை பெறும். தாளமுக்கத்தில் இருந்து சூறாவளி காற்று படிப்படியாக வளர்ச்சியடைந்து வருவதனால்தான் இந்த சூறாவளி மழை கிடைக்கின்றது. இது கூடுதலாக நவம்பர், டிசம்பர் மாதங்களில் இலங்கைக்கு கிடைக்கின்றது. இது பெரிய அனர்த்தமாகவும் நிகழ்கின்றது. இவ்வாறு இலங்கையின் 3 விதமான மழைவீழ்ச்சி முறைகளை, மழைவீழ்ச்சி கிடைக்கப்பெற வழிகளை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் இலங்கையின் மழைவீழ்ச்சி புள்ளி விவரங்களை நோக்குவோம். இலங்கைக்கு வருடாந்த சராசரி மழைவீழ்ச்சி 1861 மில்லிமீட்டராக காணப்படுகிறது. இது உலர் வலயங்கள் என்று பார்த்தால் அங்கு 900 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், ஈர வலயத்தில் 5000 மில்லிமீட்டருக்கு மேலும் மழைவீழ்ச்சி கிடைக்கின்றது. அந்த மிகவும் உச்ச அளவில் காணப்படுற மழைவீழ்ச்சி எங்கு கிடைக்கப்பெறுகின்றது என்றால் மாலிப்பொட, அங்கு 5330 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைக்கின்றது. அடுத்தது ஜட்டியாந்தோட்டை 5259 மில்லிமீட்டர் கிடைக்கின்றது. அடுத்து வட்டவளையை பார்த்தோமானால் 5024 மில்லிமீட்டர் கிடைக்கின்றது. மலைநாட்டின் உயரமான பிரதேசங்களில் பார்த்தீர்கள் என்றால் மழைவீழ்ச்சி மிக குறைவாக காணப்படுகிறது. அது நுவரெலியாவில் 1905 மில்லிமீட்டராக இருக்கு வருட சராசரி மழைவீழ்ச்சி. கரையோரத்தை நோக்கி செல்ல செல்லவும் மழைவீழ்ச்சி குறைவடைந்து காணப்படுகிறது. கொழும்பில் உதாரணமா 2423 மில்லிமீட்டராக காணப்படுகிறது. மலைநாட்டின் கிழக்கு சாய்வுகளை மழைவீழ்ச்சி சற்று குறைவாக கிடைக்கின்றது. பதுளையில 1762 மில்லிமீட்டரா இருக்கு. பதுளை மாவட்டம் காற்றொதுக்கு பக்கத்துல இருப்பதாலும் அங்க மழைவீழ்ச்சி குறைவா இருக்கு. ஆனா நக்கிள்ஸ்ல 3000 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைக்கும். நாங்கள் வடகில் பருவக்காற்று படிக்க பார்த்தோம். அந்த வடகில் பருவக்காற்றில நக்கிள்ஸ் மலையில மழைவீழ்ச்சி வடகில் பருவக்காற்று மூலம் கிடைக்கின்றது என்று பார்த்தோம். அதனால் அங்கு 3000 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைக்கின்றது. வறண்ட பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா மழைவீழ்ச்சி 1000 மில்லிமீட்டர் விட குறைவா இருக்கு. ஜால, மன்னார், ஜாலவில் 927 மில்லிமீட்டராக காணப்படுகிறது. மன்னாரில் 963 மில்லிமீட்டராக காணப்படுகிறது. உதாரணமாக மன்னார்ல மரிச்சுக்கட்டு என்ற இடம்தான் மிகவும் குறைந்த மழைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும் இடமாக காணப்படுகிறது இலங்கையில். இவ்வாறு இலங்கையின் பருவகால மழைவீழ்ச்சியை நாங்கள் பார்த்தோமானால் இந்த வருடத்தில் ஒரு வருடத்தில் முதல் மேற்காவுகை மார்ச் தொடக்கம் ஏப்ரல் வரை நிகழும். இரண்டாவது மேற்காவுகை அக்டோபர் தொடக்கம் நவம்பர் வரை நடைபெறும். தென்மேல் பருவக்காற்று மே தொடக்கம் செப்டம்பர் வரை நடைபெறும். வடகில் பருவக்காற்று டிசம்பர் தொடக்கம் பிப்ரவரி வரை நடைபெறும். இதனால கிடைக்கிற மழைவீழ்ச்சியின் அளவையும் பார்த்தீர்கள் என்றால் முதல் மேற்காவுகையிலே 268 மில்லிமீட்டரும், இரண்டாவது மேற்காவுகையிலே 558 மில்லிமீட்டரும், தென்மேல் பருவக்காற்று மூலம் 556 மில்லிமீட்டரும், வடகில் பருவக்காற்று மூலம் 479 மில்லிமீட்டரும் கிடைக்கின்றது. இவ்வாறு இலங்கையின் மழைவீழ்ச்சியானது 3 முறைகள்ல இவ்வாறு மேற்காவுகை, சூறாவளி, பருவக்காற்று மூலம் மழைவீழ்ச்சிகள் மூலம் எமது நாட்டிற்கு மிதமான மழைவீழ்ச்சி கிடைக்கின்றது. கூடுதலாக தென்மேற்கு பகுதி மழைவீழ்ச்சியை பெறுகின்றன. மலைநாட்டின் உயரமான பகுதிகளில் ஒரு குறைவளவாகவும், அதே நேரம் வறண்ட பிரதேசங்களில் மிகவும் குறைவாக மழைவீழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. கிழக்கு சாய்வு பதுளை போன்ற இடங்களிலேயும் மழைவீழ்ச்சி குறைவாக இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. மேலும் இலங்கையின் காலநிலை வலயங்கள் பற்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.